அடுத்ததாக அஜ்வா தீச்ச பழத்தை சொன்னீர்கள். அந்த அஜ்வா தீச்ச பழத்தை நீங்கள் அந்த ஹதீஸை எப்படி வருகிறது, அந்த ஹதீஸ் உங்களுக்கு நேரத்தோட சென்ன ஹதீஸ் தான். அதை சாப்பிட்டு நீங்கள் அந்த நஞ்சை குடித்து அந்த அஜ்வா தீச்ச பழத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டா நாங்கள் எப்படி பிருகவுண்ட கூட்டத்தினர் எப்படி மூசாவை நம்பினார்களோ அதே மாதிரி உங்களுடன் நம்ப நாங்கள் தயார். நம்ப தயார். இன்னொரு கேள்வி, அது ஒரு சவாலாக வைக்கப்பட்டது. நீங்க அஜ்வாவுடைய ஹதீஸை சொன்னீங்க. அஜ்வான்னு சொன்னா யாராவது ஒருவர் காலையில 7 அஜ்வா ஈச்ச பழங்களை சாப்பிட்டால் அன்றைய தினத்தில் அவருக்கு சூனியமோ அவருக்கு விஷமோ தீங்கை உண்டு பண்ணாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க அஜ்வா ஈச்ச பழத்தை தின்னுட்டு இந்த விஷத்தை குடிச்சு காட்டுங்க என்று கேள்வி கேட்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கேள்விக்காக நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சகோதரர் பிஜே அவர்கள் திருமறையின் தோற்றுவாய் என்கிற பேரில் சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு ஹதீஸ் அவர் போட்டிருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, முந்தி காலத்துல நாங்க மதுகபுக்காராக்களுக்கு சாபிமா இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சில செய்திகளை சொல்ல வேண்டி வந்த மாதிரி இப்படி சொல்ல வேண்டி இருக்குது. அப்ப சகோதரர் பிஜே அவர்கள் அதுல ஒரு ஹதீஸ் போடுறாங்க. ஒரு சஹாபாக்கள் கூட்டம் வர்றாங்க, ஒரு ஊருக்கு வராங்க. அந்த காலத்துல ஒரு ஊருக்கு வந்தா ஊர்வாசிகள் தான் சாப்பாடு கொடுக்கணும். அந்த ஊரா சாப்பாடே கொடுக்கல, விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளல. அவங்க ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த ஊரினுடைய தலைவனை விஷம் கடிச்சிருது, பாம்போ தேலோ கடிச்சிருது. கடிச்ச உடனே மருந்துக்கு வாய்க்கு வராங்க, ஒன்றும் சரி வரல. இவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, உங்கள்ட்ட யாராவது மந்திரிக்க கூடியவங்க இருக்கிறாங்களான்னு கேட்ட உடனே ஒரு சஹாபி சொல்றார், நான் மந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க எங்களுக்கு சாப்பாடு தராதாக்கள், நீங்க எங்களுக்கு கூலி தரோன்னு சொன்ன உடனே 30 ஆடுகள் தருவதாக பேசுறாங்க. இவர் போய் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஊதுறாரு. அந்த மனிதனுக்கு குணமாயிருது. எப்படி குணமாகுதுண்டா, கட்டி போட்ட ஒட்டகத்தை அவுத்தால் எப்படி வேகமா எலும்புவானோ அப்படி எலும்புறாரு. அப்ப சஹாபாக்கள் இடையில சர்ச்சை வருது, இந்த ஆட்டை நம்ம பங்கு போடலாமா, இது ஹலாலான்னு சந்தேகம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு போடுங்க, எனக்கும் ஒரு பங்கு தாங்கன்னு அனுமதிச்சாங்க. இது சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். திருமறையின் தோற்றுவாய் என்கிற புத்தகத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை சொல்வதற்கு இந்த ஹதீஸை போட்டிருக்கிறார். இப்போ ஒரு நாங்க கேட்க மாட்டோம், ஏன்னா நம்ம ஈமான் கொண்டிருக்கோம். ஒரு காபீர் வந்து கேட்கலாம், நீங்க இப்படி ஒரு ஹதீஸ் போட்டிருக்கிறீங்களே, நான் வந்து நல்ல ஒரு புடையம் பாம்பு தூக்கி உங்களோட மேல போடுறேன், பாம்பு கொத்தட்டும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி குணமாக்கி காட்டுங்க, அப்பதான் இந்த ஹதீஸை நான் சஹீன்னு சொல்லுவேன்னு சொன்னா, மூளை உள்ள யாராவது நீ போடு நான் ஓதுறேன்னு சொல்லுவானா? எனக்கு மூளை இருக்கிறதுனால நீ விஷத்தை தான் நான் குடிப்பேன் நான் சொல்ல மாட்டேன். அவங்க யாராவது சொன்னா சொல்லட்டும். அடுத்தது, இந்த ஹதீஸ், ஒரு ஹதீஸ சஹீஹா லைஃபான்னு பார்க்கிறதுக்கு இப்படித்தான் நம்ம பார்க்கிறதா? ஒரு ஹதீஸ சஹீ லைவ் பார்க்கிறதுக்கு இப்படித்தான் ஒரு ஹதீஸ சஹீ லைவ் பார்க்கிறதா? இப்படி பார்த்தா நான் கேட்கிறேன், கலாக்கத்துல நாங்க எல்லாம் நம்பிக்கை ஈமான் அடிப்படை. அல்லாஹ் நாடினால் தான் எந்த தீங்கு நடக்கும், அல்லாஹ் நாடாமல் எந்த தீங்கு நடக்காது. ஒரு நாம கேட்க கூடாது. ஒரு நாஸ்திகம் வந்து கேட்கறான்னு வைங்க, அல்லாஹ் நாடினா தான் தீங்கு நடக்கும், அல்லாஹ் நாடாட்டி எந்த தீங்கு நடக்காது. இமயமலையை விட்டுருவோம், ரொம்ப தூரம் ஏற கஷ்டமா இருக்குது. உங்க ஊர்ல ஒரு மலையில இருந்து கீழே நீ பாஞ்சு காட்டுவாங்க, பாஞ்சி உனக்கு காயம் வரும், அல்லாஹ் நாடுனா தான் உனக்கு காயம் வரும். காயம் வராம நீ சும்மா சாதாரணமா பொம்மை மாதிரி வந்து இருந்துருவாய்னா நீ அப்படித்தான் இருப்பாய். நீ கலாக்கத்துல நம்புறாய் தானே? நீ உளுந்து காயமாக அல்லாஹ் நான்னா நீ ஏறி பாஞ்சாலும் பாயாட்டி உனக்கு காயம் வரத்தான் போகுது. பாஞ்சு காட்டுறா பாப்பன்னு சொன்னா புத்தி உள்ள ஒரு முஸ்லீமோ நான் பாய போறேன்னு பாய்வானா? இப்ப இப்படித்தான் கேள்வி கேட்கணும்னு சொல்லி சொன்னா இஸ்லாத்துல எல்லா அம்சத்திலையும் கேள்வி கேட்கலாம். நீங்க இந்த விஷயத்தை கேட்கறீங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் தேனில் குணம் இருக்குது. நீங்க விசுவாசிகளை அல்லாஹ் தஆலா இந்த தேன்ல உங்களுக்கு சிஃபா குணத்தை உண்டு பண்ணிருக்கிறான்னு சொல்றான். ஒருத்தன் வந்து அல்லாஹ் தான் தேன்ற குணம் இருக்குதுன்னு சொல்லிக்கான, எந்த நோய்க்குன்னு சொல்லலையே, எல்லா நோய்க்கும் தேனை குடிச்சு குணமாகி காட்டுறான்னு சொன்னா இல்ல நாங்க இந்த குர்ஆனை நிராகரிச்சிருவோம் ஆக்கிடுவீங்களா? நோய்க்கு குணம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கலாம். நம்ம அது அதாவது எந்த நோய்க்கு இருக்கு நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சு செய்யணும். இப்ப இந்த அஜ்வா ஈச்ச பழத்துல என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, 7 அஜ்வா ஈச்ச பழத்தை தந்து விஷத்தை குடிச்சு காட்டுங்கன்னு சொல்றாங்க. மேல இருந்து பாய சொன்னா பாயிரதை இஸ்லாம் அனுமதிக்குமா, விஷத்தை குடிக்கிறது இஸ்லாம் அனுமதிக்குமா? இது புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. உலகம் முட்டாள்தனமான கேள்வி, எதைத்தான் இப்ப புத்திசாலித்தனமான கேள்வியா வைக்கிறாங்க. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, நான் ஒரு டாக்டர்கிட்ட போறேன், எனக்கு சுகர் இருக்குது, நான் மறந்து போக பிடிக்கிறேன், ரத்தத்தை செக் பண்றான், அதை செக் பண்றான், இதை செக் பண்றான்,
4000 ரூபாய்க்கு மருந்து தந்துட்டு சொல்றான் சாப்பாட்டுல கொஞ்சம் கொன்றலா இருங்கன்றான். நான் சொல்றேன் அப்படியெல்லாம் நமக்கு சரி வராது. நாங்க பிஜே ஸ்டைல மார்க்கத்தையும் உலக விஷயத்தையும் அணுகிறவங்க. எங்களுக்கு நீங்க எப்படி மருந்து தரணும்னு சொன்னா, ஒரு கையில டெப்லெட்டை வச்சு நான் டெப்லெட்டை குடிப்பேன், இன்னொரு கையில சீனியை வச்சு வாயில அள்ளி போட்டுட்டே இருப்பேன். அப்ப எனக்கு சீனி குணமாகணும், அப்படி டெப்லெட் தாங்கன்னு சொன்னா உலகத்துல எங்கேயுமே மருந்து செய்ய முடியாது. இவங்க அப்படித்தான் கேட்கறாங்க, அஜ்வா ஈச்ச பழத்தை கையில வச்சுட்டு விஷத்தை குடிச்சு காணுங்கன்னு சொல்லி. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, யார் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரோ அவர் தான் அதை நிரூபிக்கணும். பொதுவாக இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து ஹதீஸ் என்று வந்தால் நம்புவதுதான் அடிப்படையில் இருக்குது. நம்ப கூடாது என்று நீங்க தான் சொல்றீங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஹதீஸ் சரி வராது, நீங்க சும்மா சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த ஈச்சப்பழம் இருக்குது, இந்த விஷமும் இருக்குது, திண்டுட்டு நான் விஷத்தை குடிச்சிட்டு பாருங்க நான் செத்து போயிடுறேன், அதுக்கு பிறகு இந்த ஹதீஸை நீங்க ஏத்துக்குவீங்களா என்று குடிச்சு நீங்க சொல்றது உண்மை நீங்க நிரூபிங்க. எனக்கு நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை, ஏன்னா ஆதாரபூர்வமா வந்திருக்குது. நீங்க விஷத்தை குடிச்சிட்டு இங்க வர புள்ள குட்டியெல்லாம் சொன்னீங்க, சூனியம் செய்ய சொன்னீங்க. ஒரு ஹதீஸை நிரூபிக்கிறது தானே சூனியம் செய்யன்னு சொன்னீங்க, புள்ளைய காட்டி சொன்னீங்க, மனைவியை காட்டி சொன்னீங்க. நீங்க அஜ்வாவை வச்சு திண்டுட்டு விஷத்தை குடிச்சிட்டு இப்ப நான் சாகுறேன் பாருங்க, இந்த ஹதீஸை நீங்க மறங்க, அதுக்கு பிறகு சரி, நான் செத்ததுக்கு பிறகு சரி, இஸ்லாத்துக்கு வாங்கடா நீங்க சொல்லுங்க. இந்த சவாலை நான் உங்களுக்கு திருப்பி விடுறேன். நீங்க எப்ப செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சுட்டு, இஸ்மாயில் சலபி இப்படி சொன்னார், அவர் இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு எழுதி வச்சுட்டு இதை நீங்க செய்யுங்க.